மல்லி மிகப்பெரிய விபத்துலேருந்து தப்பிச்சு இப்போ அண்ணன் பண்ணி கண் முடிச்சிட்டாங்க. மல்லி அந்த விஷயம் கேள்விப்பட்டோடனே பயங்கரமாக சந்தோஷப்படுறாங்க. அதுக்கப்புறமா இங்கே அண்ணன் பண்ணி போய் பார்க்குறாங்க. பார்த்து அண்ணன் பொண்ணுக்கிட்ட நம்ம மல்லி நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு அண்ணன் பண்ணி ஷாக்காக வராங்க. அண்ணன் பண்ணி சொல்கிறாங்க, மல்லி எனக்கு தெரியும் மல்லி, அந்த ராஜி ஒன்றும் அவ்வளோ சாதாரண பொம்பளை இல்லை. அவளை பார்த்தாலும் தெரியல அவனுக்கு. அவளுக்கு ஈவு இறக்கம் எதுவுமே கிடையாது மல்லி. நீ கொஞ்சம் அவள்கிட்ட ஜாக்கிரதையா மல்லி. விஜய் வெளியே வரட்டும். வெளியே வந்ததுக்கப்புறமா நேரம் பார்த்து நாம் விஜய்கிட்ட ராஜியை பற்றி உண்மையை சொல்லி புரிய வைக்கலாம். விஜய் தம்பி ஒன்றும் சொன்ன உடனே ராஜியை பற்றி புரிஞ்சுக்க மாட்டார். ஏன்னா விஜய் தம்பிக்கு ராஜி அக்கா. அப்படி இருக்கும்போது எந்த ஒரு அக்காவையும் தப்பாக சொன்னால் தம்பி ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நாம் ராஜியை கையும் களமாக பிடிச்சி கொடுத்தா மட்டும்தான் விஜய் தம்பி நம்புவார். அதனால் நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு மல்லி அப்படின்னு அண்ணன் பண்ணி சொன்ன உடனே மல்லி சொல்கிறாங்க, புரியுது பெரியம்மா, எனக்கும் தெரியுது. ஏன்னா நாம் அவள் சீக்கிரம் ராஜியை மாட்டி விடவும் முடியாது. ராஜி நாம் நினைக்கிற மாதிரி சாதாரண இல்லை, அவள் ஒரு பக்கா கிரிமினல். அதனால் நானும் நேரம் பார்க்குறேன் பெரியம்மா அப்படின்னு மல்லி சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இங்கே ஒரு பக்கம் விஜயை பார்க்க ராஜி ஜெயிலுக்கு போகிறாங்க. போயிட்டு விஜய்க்கு சாப்பாடெலாம் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல், விஜய் நீ பார்த்த எல்லா பிஸ்னஸ்லேயும் ஏகப்பட்ட குளறுபடி இருக்குடா, அது எல்லாத்தையும் சரி பண்ணி திரும்பவும் வெளியே கொண்டு வரதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. முடிஞ்ச வரைக்கும் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் எனக்கு இது வரைக்கும் பிஸ்னஸில் என்ன நடந்துச்சு அப்படின்னு சரியாக புரியல விஜய். அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் பொறுப்பு நீ தானே. நாம் ஒரு 3வது ஆளாக வெளியே பார்க்கும்போது சரியாக புரிய மாட்டேது விஜய் எதுவுமே. ஒன்று நாம் அந்த பொறுப்பை ஏற்றுக்கிட்டு அதில் முழு மனசோட முழுமையாக செயல்பட்டால் மட்டும்தான் அதில் இருக்க தப்பெல்லாம் கண்டுபிடிச்சி திரும்பவும் நம்ம பிஸ்னஸை பழையபடி மாற்ற முடியும் விஜய். அதுக்கு நீ தான் என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத முயற்சி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி முடிஞ்ச வரைக்கும் அந்த பிஸ்னஸ்லாம் தான் பேரில் மாற்றுறதுக்கான வேலைகளை பார்க்குறாங்க. விஜய் அதை எதை பற்றியும் கவலைப்படாமல் வெண்பா பற்றி கேட்குறாரு. வெண்பா எப்படிக்கா இருக்கா, நல்லா இருக்காளா, சாப்பிட்டாளா, எனக்கு ஒரே வெண்பா ஞாபகமாக இருக்குக்கா, வெண்பாவை பார்க்கணும் போல இருக்குக்கா அப்படின்னு விஜய் சொல்லவும் இங்கே ராஜி பயங்கரமாக கோவப்படுறாங்க. இவன் என்ன ஊரில் உலகத்தில் இல்லாமல் புள்ள பற்றிட்ட மாதிரி பேசிகிட்டு இருக்கான். புள்ளன்னு சொல்லிட்டு என்ன பண்ணி தொலையுது. சொத்து எல்லாத்தையும் என் பேரில் மாற்ற வரைக்கும் உங்ககிட்ட கொஞ்சம் அமைதியாதானே போய் ஆகணும். விஜய் நான் அதுக்கும் பர்மிஷன் வாங்கியிருக்கேன்ப்பா, நீ வெண்பா கிட்ட பேசு அப்படின்னு ஃபோன் பண்ணி தராங்க. வெண்பாவும் வீடியோ காலில் விஜய்கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் விஜய்க்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது. அதுக்கப்புறமா இங்கே ராஜ் என்ன சொல்கிறாங்க, சரி விஜய் நான் முடிஞ்ச வரைக்கும் உன்னை வெளியே கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீ என்ன பண்ணுற சொன்னல, பிஸ்னஸை முடிஞ்ச வரைக்கும் என் பேருக்கு மாற்ற முடிஞ்சால் மாற்றி கொடு. அப்போ தான் நான் என்ன பண்ண முடியும், பிஸ்னஸில் இருக்கிற எல்லாத்தையும் கண்டுபிடிக்க முடியும். அப்போ தான் பிஸ்னஸில் எங்கே கோட்டை விட்டுட்ருக்க, எங்கே லாஸ் ஆகுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி பிஸ்னஸை சரி பண்ண முடியும் விஜய் அப்படின்னு சொல்லவும் விஜய் ஒன்று கண்டிப்பாக்கா நான் எல்லாத்தையும் அப்போல்லாம் மாற்றி தரேன்க்கா அப்படின்னு விஜயும் வாக்கு தராரு. ராஜு ஒன்று அதை கரெக்டாக பயன்படுத்திட்டு சரி விஜய் நான் போகிறேன், இப்போது நம்ம கொடுத்த பர்மிஷன் முடிய போகுது, திரும்பவும் நான் எல்லாத்துக்கும் பத்தத்தை ரெடி பண்ணிவிட்டு வரேன், அப்போதைக்கு நாம் மீதி பேசிக்கலாம் அப்படின்னு ராஜி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. கிளம்புனதுக்கப்புறமா ராஜி லாயர் 2 பேர் வெளியே போகிறாங்க. வெளியே போனோன்னு லாயர் சொல்கிறாரு, ஏன் மேடம் நீங்கள் மட்டும் ஊன்னு சொன்னீங்கன்னா பத்தெல்லாம் ரெடியாக இருக்குது, இப்போயே நம்ம விஜய் சார்ட்ட கையெழுத்து வாங்கி சொத்து எல்லாத்தையும் உங்கள் பேரில் மாற்றிருக்கலாம்ல, ஏன் மேடம் நீங்கள் விட்டுட்டீங்க, அடுத்த முறை வரேன்னு சொல்லிட்டு அப்படின்னு இங்கே லாயர் கேட்டவுடனே ராஜி பயங்கரமாக கோவப்படுறாங்க. என்ன லாயரே உங்களுக்கு மண்டது குழம்பு போச்சா, உங்களுக்கு கொஞ்சமாச்சும் மசாலா இருக்கா இல்லையா, நாம் இப்போயே பத்திரத்தை கொடுத்தோம்னா அப்போது நாம் எல்லாத்தையும் யோசித்து ஒரு பிளானோட தான் வந்திருக்கோம் அப்படின்னு விஜய் கண்டுபிடிச்சிட மாட்டானா, என்னங்க இவ்வளோ முட்டாள்தனமாக யோசிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு திட்டுறாங்க லாயரை. லாயர் உடனே ஆமாம் மேடம், சாரி மேடம், மன்னிச்சிருங்க மேடம், நான் அதை யோசிக்கவே இல்லை. லாயரே இங்கே பாருங்கள், இது விஜய் தங்க வாத்து மாதிரி தங்க முட்டையை போட்டுட்ருக்கான், அதை கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுக்கணும். இல்லை ஒட்டுமொத்தமாக அந்த கோழியை கொல்லணும்னு ஆசைப்பட்டால் அந்த கோழியை நாம் சாப்பிட்ற அளவுக்கு பசியோடு இருக்கணும், அப்போ தான் கோழி சாப்பிட முடியும். கோழியும் சாப்பிட முடியாமல் முட்டையை விட்டுட்டோம்னா எல்லாமே வேஸ்ட்டாக போயிடும். லாயரே இதுக்காக நான் எவ்வளோ பிளான் பண்ணியிருக்க தெரியுமா, விஜயை எவ்வளோ கஷ்டப்பட்டு பிஸ்னஸில் பிரச்சனையை உண்டு பண்ணி அவனை ஜெயிலுக்கு அமிச்சு இப்போ அவனை செயல்பட விடாமல் டோட்டலாக அவனை ஒரு மாதிரி மாற்றி வச்சுருக்கேன். இந்த நேரத்தில் பத்திரத்தை கொடுத்தா கண்டிப்பாக அவன் எதை பற்றி யோசிக்காமல் கையெழுத்து போகிற மனநிலைமையில் இருக்கான். அந்தளவுக்கு அவனை ஆக்கி வச்சுருக்கேன். எதுக்காக, எல்லாம் சொத்துக்காகவும் அந்த மல்லியை வீட்டை விட்டு விரட்டணும் தான். அப்படி இருக்கும்போது நீ காரியத்தை கெடுத்துட போலுக்கே. இங்கே பாரு, நான் சொன்னால் நீ பாயணும், இல்லைனா அமைதியாக இருக்கணும், புரியுதா, என்னை இல்லாமல் நீ எதுவுமே செய்யக்கூடாது. மேடம் புரியுது மேடம், வா போகலாம் அப்படின்னு ராஜி அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இதை மல்லி எல்லாமே காதில் வாங்கிறாங்க. ஏன்னா மல்லி ஹாஸ்பிட்டல்லேருந்து கிளம்பி நேராக விஜயை பார்க்க ஜெயிலுக்கு தான் வந்திருக்காங்க. ஜெயிலுக்கு வெளியே நம்ம ராஜி லாயர் பேசுகிறத மல்லி கால் வாங்கிட்டு அப்படியே போய் விஜய்கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் விஜய் முதல்ல நம்பலை. உடனே மல்லி வீடியோ ஆதாரத்தை காட்டுறாங்க. ஏன்னா மல்லி அங்கே பேசுகிற எல்லாத்தையும் வீடியோ எடுத்திருக்காங்க. வீடியோ பார்த்தோன்னே தான் விஜய்க்கு புரியுது, அப்படின்னா நம்ம அக்கா தான் எல்லாத்துக்கும் காரணமா, அதுவும் நம்மளை ஜெயிலுக்குள்ளே கொண்டு வந்தது நம்ம அக்கா தானா, அப்போது நம்ம பார்த்துட்டு போனது, சாப்பாடு கொடுத்தது எல்லாமே நடிப்பு தானா, கூட பிறந்த அக்கான்னு
எவ்வளோ தான் நான் நம்பினேன். ஆனால் லாஸ்ட்டில் என் கழுத்தை அத்துட்டால அவளாம் ஒரு அக்காவா அப்படின்னு விஜய் பயங்கரமாக கோப்பறாரு. மல்லி சொல்கிறாங்க, விஜய் இங்கே பாருங்கள், இதுக்குமே நீங்கள் உங்கள் அக்கா பிச்சை கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நடுத்தல் தான் நிற்பீங்க. அப்புறம் உங்கள் நம்பி இருக்கிற நானும் வெண்பாவும் நடுத்தருக்கு வர வேண்டியது தான். நீங்கள் இதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணுங்கிறத நீங்களே முடிவு பண்ணிங்க விஜய் அப்படின்னு சொன்னோடனே விஜய் மல்லி கைப்பிடிச்சிட்டு பயங்கரமாக அழுகிறாரு. என்னை மன்னிச்சிரு மல்லி, அக்கா பேச்சை கேட்டு நான் எத்தனையோ முறை உன்னை காயப்படுத்திருக்கேன், கஷ்டப்படுத்திருக்கேன். ஆனால் நீ எப்பயுமே என்னையும் சரி வெண்பாவையும் சரி எங்கேயுமே விட்டு கொடுத்ததில்ல. எங்களுக்காக மட்டுமே நீ போராடிட்டு இருக்க. என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் மல்லி கையை பிடிச்சி பயங்கரமாக அழுகிறாரு.